10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பர். பகுதி 28. உணவின் பயணம். கிமு 15,000 நம் நாகரிகத்தோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. அப்போ தான் கீழே விழுற விதைகள்லாம் முளைக்கிறதுன்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாட்டோட உணவு வகைகள் தான் அந்த நாட்டோட பண்பாட்டு வளர்ச்சியை குறிப்பிடுது. மற்ற இடங்கள்ல இருந்து நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாகரிகங்கள் உயர்ந்து நிற்குது. இது பலதரப்பட்ட மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்குது. ஆனால் இன்று இது எங்கள் நாட்டுக்கு மட்டுமே சொந்தமான உணவுன்னு எதை பற்றியும் மார்த்தட்டி கொள்ள முடியாது. ஒரு விருந்தினர் ஒரு வீட்டிற்கு போகிறோம். அங்கே நம்ம இதுவரை சாப்பிடாத ஒரு உணவு வகையை சாப்பிட்டோன்னா இது நல்லா இருக்கே என்று அதன் ரெசிபியை கேட்டு வாங்கிட்டு நம் வீட்டில் சமைச்சு பார்ப்போம். விருந்தினர் யாராவது வந்தாக்கா அதை நாமே கண்டுபிடித்தது போல பரிமாறுறது உண்டு. போல செய்தல் உணவிலும் உடையிலும் மொழியிலும் மனிதன் கடைபிடிக்கிற கற்றுக்கொள்கிற ஒரு பயிற்சி. குடும்ப விளக்கில் ஜாதியின் காரணமாக சமையல் முறைகள் ஒரு பகுதியிலேயே தங்கிவிட்டதை பற்றியும் வருத்தத்தோட பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்கிறாரு. சமையல் முன்னேற்றமின்றி தாழ்ந்தற்கு நமது நாட்டில் சமயமும் சாதி என்ற சழக்கும் காரணம் என்பேன் நான். மனிதன் பல குணங்களின் ஒருங்கிணைப்பாக உருவானவன். அவன்கிட்ட ஆக்ரோஷம், கருணை, ஆய்வு செய்தல், படிப்புத்திறன், ஆர்வம், ஆன்மீகத்தன்மை, குழுவா செயற்படுறது, தகவல் பரிமாற்றம் போன்ற பன்முகங்கள்லாம் இடம்பெற்று தேவைக்கேற்ப வெளிப்படுது. மனிதனே ஒரு மனோரஞ்சித மலராகவும் பச்சோந்தியாகவும் தேவைக்கேற்ப செயற்பட முடியும். கிரேக்கர்களோ ரோமானியர்களோ உணவின் மூலம் நோய்களை குணப்படுத்த முடியும்னு நினச்சாங்க. நெருப்பு, நீர், மண், காற்று ஆகிய பூதங்கள் நம் உடலோட செயல்பாட்டை வெகுவாக பாதிக்குதுன்றது அவங்களோட அடிப்படை நம்பிக்கை. கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு பயணம் போனப்போ மனிதனோட உணவு பழக்கங்களின் மீது முக்கியமான தாக்கங்கள் ஏற்படுத்துச்சு. அச்சு இயந்திரமும் இதற்கு உதவியாக இருந்துச்சு. ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வுக்கு ஹார்லி கண்டுபிடித்த இரத்த ஓட்டம் பற்றிய தகவல் உதவியாக இருந்துச்சு. உணவு எப்படி ஜீரணமாகிறது என்பதே வெகு காலத்துக்கு தெரியாமே இருந்துச்சு. கிபி 1822 ஏற்பட்ட ஒரு விபத்து தான் இதை தெரிவாக்கியது. அலெக்சஸ் மாட்ரிட் என்றவர் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் சுடப்பட்டார். அவரை வில்லியம் பீமண்ட் என்றவர் சிகிச்சை செய்கிறப்போ அவரோட வயிற்றில் இறப்ப வர ஒரு சின்ன துவாரம் மாத்திரம் அப்படியே இருந்துச்சு. அதற்குள்ள பீமெண்ட் ஒரு தெர்மாமீட்டரை நுழைச்சி உடல் வெப்பத்தை கணக்கிட்டப்போ உணவு செரிமானமாகும் விதத்தையும் கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரப்பதை பார்த்ததும் உணவு வகைகள் செரிமானம் அடையும் வேகம் குறித்தும் அறிந்து 238 கருத்துக்களை முன்வச்சார். இவர் வைத்த கருத்துக்கள் இன்று முக்கியமானவையாக இருக்குது. கடற்பயணத்தப்போ ஏற்பட்ட ஸ்கர்வி நோய் சிட்ரஸ் பழங்கள் குறித்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துச்சு. ஒரு காலத்தில் ஸ்கர்வி மனிதர்களை பழிவாங்கிற மிகப்பெரிய நோயாக இருந்துச்சு. இதே போல் ரிக்கெட்ஸ் என்ற மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு விட்டமின் டி குறைவு காரணன்றது அறியப்பட்டது. அதாவது ஹாப்கின்றவர் உணவில் இருக்கிற நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று வாழ்வுக்கோ வலிமைக்கோ ஆதாரமாக இருக்கிறதுன்றத வெள்ளை எலிகளின் மூலம் நிரூபித்தார். இவர் ஃபங்க் என்ற போலந்து நாட்டுக்காரர் அதை விட்டமின்கள்னு தெளிவுபடுத்தினார். இன்று விட்டமின் பா இருந்தால் எல்லா விட்டமின்களையும் நம்ம வாங்கிடலாம். சரித்திரத்துக்கு முற்பட்ட மனிதன் மாமிசம் மட்டுமே சாப்பிட்றவனா இருந்தான். வடதுருவத்தின் நீண்ட பனிக்காலத்தில் வாழ்ந்து வந்த அவன் தாவரங்களையோ தானியங்களையோ சாப்பிடுவதற்கான வழியே இல்லை. பசி ஏற்படுறப்போ எது கிடைக்குதோ அதை பிடிச்சு சாப்பிட்ற சூழல் அவனுக்கு உருவாச்சு. கிமு 8000 தட்பவெப்பம் கொஞ்சம் வெப்பத்தை நோக்கி மாற தொடங்குச்சு. கிழக்கு பகுதியில் இருந்த மனிதன் உணவு சேகரிப்பதிலிருந்து உணவு தயாரிக்கிற நிலைக்கு வளர தொடங்கினான். கிமு 8000 நம் நாகரிகத்தோட முக்கியமான திருப்புமுனை. அப்போ தான் கீழே விடுற விதைகள்லாம் முளைக்குதுன்ற பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்ந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற அனைத்து கண்டுபிடிப்புகளும் அதுவே ஆதாரமானது. அவன் பல நேரங்களில் தன்னையே பலி கொடுத்து நல்ல பழங்களையும் விஷப்பழங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க தொடங்கினான். பச்சையாக காய்ச்சிருக்கும் காய்களுக்கு நடுவே சிவப்பாக தோன்றும் வித்தியாசமான பழங்களை தேடி பிடித்து அதெல்லாம் உண்ண தொடங்கினாங்க. சுவையாக இருந்தவற்றை மீண்டும் மீண்டும் உண்ண தொடங்கினாங்க. இது மரபணு மாற்றமடைந்து புதிய ரகமாக உருவாச்சு. காட்டுப்பயிர்கள் வீட்டு பயிர்களானது. அப்படிதான் மனிதன் கழிவறைகளில் நடந்து முடிந்தது. கேஸ்பியன் கடற்கரையில் கிமு 6000 வாக்கில் தோட்டம் ஏற்படுத்துறது தொடங்குச்சு. இதற்கு பிறகு ஈரானோட பீடபூமியில இது உருவாச்சு. இண்டஸ் நதியிலிருந்து நைல் நதி வர உணவை பயிரிடுற சமூகங்கள் பெருக தொடங்குச்சு. அந்த இடம் செழிப்பு பிறைன்னு அழைக்கப்பட்டது. அங்கிருந்து தான் பெரும்பான்மையான தானியங்கள் மற்ற இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. பனிக்காலத்தை அடுத்து வந்த காலங்களில் மனுஷன் தானியங்களை மாவாக்கி தண்ணீரோட கலந்து பசப்போல் ஆக்கி சுட வச்சு தின்னான். இன்னைக்கு இருக்கிற ரொட்டியை போன்ற ஒரு தயாரிப்பது. அதற்கு பிறகு மாவை புளிக்க வச்சு ரொட்டி தயாரிக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. ரொட்டியே தட்டா உபயோகித்து சாப்பிட்ட நாடுகளும் உண்டு. கோதுமை ரொட்டி வந்ததும் பார்லி ரொட்டியை சீண்டுவார் இல்லாமல் போச்சு. உணவும் மனிதனோன்ற மிச்ச சிறந்த புத்தகம் குறிப்பிடுகிற ஒரு தகவல் முக்கியமானது. உலகத்துக்கு வெஜிடேரியனிசத்தை பரப்பியதில் புத்தருக்கு முக்கிய இடம் இருக்குது.
கோழிகளை உலகத்திற்கு அளித்த பெருமையும் இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியாவுக்கு பால் ரொம்ப முக்கியம். ஆனால் சீனர்கள் மனித உணவுக்கு பால் லாய்க்கட்டுறதுன்னு முடிவு செஞ்சாங்க. இவங்க மக்கள் தொகைக்கும் பசுவை வளர்ப்பதை விட பன்னியை வளர்க்குறது பசியை போக்கோன்னு உபாயமாக இருந்தது. ரோமாபுரி ராஜ்யத்தை உருவாக்கியப்போ ரொட்டி அது சிதைந்ததோ ரொட்டியினால் தான் என்று பிளைனி எழுதுகிறார். மிகப்பெரிய நிலப்பரப்பை பரிசா பெற்ற ரோமாபுரி சிப்பாய்ங்க அதை பராமரிக்க முடியாமல் தடுமாறியதே அதோட வீழ்ச்சிக்கு காரணமானதுன்னு கூறப்படுகிறது. கம்பர், தசரதர் அயோத்தியை பரிபாலனம் செய்வதை பற்றி கூறும் பொழுது, குறு விவசாயி தன்னோட நிலத்தை பராமரிப்பது போல ஒட்டுமொத்த நாட்டையும் அக்கறையோடு பரிபாலனம் செஞ்சு வந்தா கூறுறாரு. மன்னர் ரிச்சர்ட் என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பதையும் தன் தோட்டத்தை தான் பராமரிப்பதையும் ஒப்பிட்டு ஒரு தோட்டக்காரர் கூறுவதை போல சொல்லியிருப்பார். இந்த காலத்தில் அதிக நிலங்களை பராமரிக்கிறது சிரமம். இன்று எந்திரங்கள் வந்த பிறகு நிலைமையே தலைகீழ். ஆனால் எல்லா காலகட்டத்திலும் மனிதனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவாக ரொட்டியே இருந்திருக்கு. எப்பெல்லாம் விவசாயம் பொய்க்கிறதோ அப்பெல்லாம் கடுமையான பஞ்சமும் பட்டினியும் ஏற்பட்டுச்சு. கிமு 1500 வாக்கிலேயே இந்தியாவிலேருந்து பலகாத தூரம் கடற்பயணம் மேற்கொண்ட குறிப்புகள்லாம் இருக்குது. இந்தியாவுக்கு வந்த யாத்ரீகர்களும் நம் உணவு பழக்கங்கள் குறித்து கூடையளவு குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. புதிய உணவு முறை, தானிய சேமிப்புன்னு எல்லாமே உங்களுக்கு ஆனந்த அதிர்ச்சியாக இருந்திருக்கு. நாம் இதுவரை சந்திக்க நேர்ந்திராத சூழல் பதற்றத்தை தணிப்பதோடு நிறுத்திடாமல் நமக்குள் படைப்பா உத்திகளையும் சூசகமாக ஏற்படுத்திடுது. இந்தியா எப்போவுமே ஆர்வ பகுதியாக வெளிநாட்டவருக்கு இருந்திருக்கு. அலெக்சாண்டர் படையெடுப்பிற்கு பிறகு நிறைய கிரேக்க பயணிகள் இந்தியாவை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்காங்க. டேரியஸ் என்ற மன்னன் ஸ்கைலாக்ஸ் என்றவரை கிமு 510 சிந்து நதி வரை பயணம் செய்ய பணிச்சார். ஆனால் அவர் எழுதிய குறிப்புகள் கிடைக்கல. ஹிரோடட்டஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு வகை தானியம் பயிரிடாமலேயே வளர்வது குறித்தோ அதை பண்பட்டவர்கள் உண்பது குறித்தோ எழுதியிருக்காரு. பிளைனி இயற்கை சரித்திரம் என்ற கலைக்களஞ்சியத்தை எழுதினவர். இதில் இருக்கிற 37 புத்தகங்களில் 6வது புத்தகம் இந்தியாவை குறிச்சு. இதில் இந்தியாவின் பழவகைகளை பற்றியெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. சீனத்திலிருந்து வந்த அறிஞர்களும் இந்திய உணவு முறைகளை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. ஐசிங் என்ற பயணி துறவிகள் வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு மறுக்கப்பட்டதாக எழுதியிருக்காரு. யுவான் சுவாங்கோ இலந்த, விலங்காய், தென்னை, பலா போன்ற பழங்களை பற்றி எழுதியிருக்காரு. கிபி 850 முதல் நிறைய அரேபிய பயணிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க. சுலைமான் என்கிற வியாபாரி பாரசீக வளைகுடா மூலம் பலமுறை பயணம் செஞ்சவர். பாக்தாத்தை சேர்ந்த அல்மசூதி இந்தியாவில் இருக்கின்றவர்கள் மது அருந்துறதில்ல, காரணம் அது அவங்க புத்தி கூர்மையை மழுங்கடிச்சிடுன்றதால அவர்கள் அதை தவிர்க்கிறார்கள் என்று எழுதினார். அல்பரோனி இந்தியர்கள் தனித்தனியாக சாப்பிட்றது தான் விரும்புகிறாங்கன்னோ, வெற்றில பாக்க சாப்பிடுவதால் அவர்கள் பற்கள் சிவப்பாக இருக்கிறதுன்னோ, பசுவின் கோமியத்தை குடிக்கிறாங்கன்னோ எழுதி வச்சார். 5 விதமான விரதங்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. முதல் நாள் மதியத்திலிருந்து அடுத்த நாள் மதியம் வரை சாப்பிடாமல் இருக்கிறது ஏகநாதா. மதியத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை சாப்பிடாமல் இருப்பது உபவாசம். மதியத்திலிருந்து அடுத்த நாள் மாலை வரை சாப்பிடாமல் இருப்பது கிரிச்சரா. பராக்கா என்பது 3 நாட்களுக்கு மதிய உணவு மட்டும் அருந்துவது. சந்திய ராயனா என்பது ஒன்றுமே சாப்பிடாமல் இருப்பதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாரங்கள் வரை உணவை அதிகரித்து பிறகு அடுத்த 2 வாரங்கள் வரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வது. பதூதா இந்தியாவில் உள்ள தானிய சேமிப்பு முறையை பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணதேவராயரை பற்றி பெர்னா நூனிஸ் என்றவர் விவரமாக எழுதியிருக்கார். அரசர் எப்போவுமே ஒரு வித நீரூற்றிலிருந்து வருகிற நீரையை தான் பருகுவார். தன் நம்பிக்கைக்குரிய பாத்திரமான மனிதனிடமே அவர் குடிக்கும் நீர் ஒப்படைப்பட்டிருக்கும்லாம் எழுதியிருக்காரு இவர் உட்கார்ந்து சாப்பிட்ற ஸ்டூல் கூட தங்கத்தால் ஆனதுன்னு குறிப்பிடுறாரு. இந்தியா எப்போவுமே ஆச்சரியமான விஷயங்களின் அட்சய பாத்திரமாக இருந்திருக்கு. கொலம்பஸ் தன் பயணத்தின் பொழுது கொண்டு வந்ததில் தங்கத்தை காட்டிலும் விலையுயர்ந்த ஒன்றை தான் கொண்டு வந்ததை பற்றி அறிந்திருக்கல. அப்படி அவர் கொண்டு வந்திருந்த முக்கியமான பொருள் தான் மக்காச்சோளம். அதை ஒரு ஆர்வத்தின் பொருட்டு தான் அவர் கொண்டு வந்தார். ஆனால் 3 மாதத்திலேயே எருதுகளோ கலப்பையோ தேவையில்லாமலேயே மகசூல் தர்ற மகத்தான பயிர் அது என்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை தந்துச்சு. மனிதன் எப்போதுமே குறைவான மெனக்கெடுதலில் வாழ்க்கையை செலுத்துறத விரும்புவான். அந்த அடிப்படையில் தான் நிறைய கண்டுபிடிப்புகள் உதயமாயிட்டு இருக்கு. மக்காச்சோளம் 17ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் தவிர மற்ற எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் முக்கிய பயிராக இடம்பெற்றுச்சு. பெஞ்சமின் பிராங்க்லின் அவரோட பிரான்ஸ் நாட்டிற்கு தூதராக போனப்போ அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மக்காச்சோளத்தை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. மக்காத மக்காச்சோளத்தை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.